இப்ப எல்லாருமே இவங்கள வந்து செக்கம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல வயித்துல இருந்து குழந்தையோட பேக்ரவுண்ட் டான்ஸ்ல வந்து ஆடி லைஃபுக்காக வந்து போராடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு சிறுடிக்கு ஆசையில கலக்குற இந்த ஆக்ட்ரஸோட ட்ரூ லைஃப் ஸ்டோரி வந்து தெரிஞ்ச நிறைய பேர் எமோஷனல் ஆயிடுவீங்க. சிறுடிக்கு ஆசையில ஸ்ருதியோட அம்மாவை வந்து கலக்குற இந்த ஆக்ட்ரஸ் யாருன்னு தெரியுமா? இவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் அமேசிங்கா இருக்குது. இவங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு வந்து செக் அம்மா அப்படின்னு சொன்னா தான் வந்து தெரியும். ஆனா அவங்களோட அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ், சினிமாட்டிக் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்றது தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்குது. விஜய் டிவில டெலிகாஸ்ட் பண்ற சிறடி காசி சீரியல்ல ஸ்மால் ஸ்கிரீன் ஃபேன்ஸ் நெறைய பேர் இந்த சீரியல் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த சீரியல்ல ஸ்ருதியோட அம்மாவா வில்லி ரோல்ல வந்து காமெடிக் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஷீலா. இவங்க வந்தாலே அந்த சீன்ல ஏதாவது வந்து கலாட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கும் இவங்களோட ஆக்டிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே. குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவமானப்படுத்துற சீன்ஸ் தான் இந்த சீரியல் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்து இவங்களோட ஆக்டிங் வந்து செட் ஆயிடுச்சு. ஆனா இவ்ளோ ரசிச்சு பார்க்குற இந்த ஆக்ட்ரஸோட லைஃப் வந்து பிகினிங்ல வந்து இவ்ளோ ஈஸியெல்லாம் இல்ல. இவங்க வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொன்னது இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. இந்த சிறடிக்காசி சீரியல்ல இதுவரைக்குமே ஃபேமிலி வந்து டாமினேட் பண்ணி மீனா வந்து அசிங்கப்படுத்திட்டு இருந்த விஜயாவையே வந்து ஸ்டூபிட் மதர் அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் வந்து இருந்தாங்க. ஸ்ருதியோட அம்மாவை வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்க நடிச்ச ரோல் பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து செக் அம்மா அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே நிக் நேம் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீரியல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா செக் எடுத்துட்டு வந்து சைன் வாங்குறது தான் இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஜாபா வந்து இருந்துச்சு. இதனாலதான் இவங்களுக்கு வந்து நிக் நேம் வச்சது, ஃபேன்ஸ் எல்லாமே ஜோக் பண்ணி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இதுக்கு தான். ஸோ இந்த சீரியலுக்கு முன்னாடி நிறைய சீரியல் வந்து நடிச்சிருந்தாலுமே ரியல் சக்சஸ் வந்து கொடுத்தது வந்து சிறடிகாசி மட்டும்தான். இப்ப வெரி பிஸி சீரியல் ஆக்ட்ரஸ் அந்த மாறிட்டாங்க. இவங்க நடிச்ச அதர் சீரியல்ஸ் பாத்தீங்கன்னா காத்து வாக்குல 2 காதல், இந்த சீரியல்ல ஹீரோவோட அம்மாவை வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரோஜினி, தாயம்மா குடும்பத்தார், இந்த மாதிரி நிறைய சீரியல் வந்து நடிச்சிருக்காங்க. ஷீலாக்கு வந்து சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலுமே அவங்க டைரக்டா வந்து ஹீரோயின் சான்ஸ் வாங்கி வந்தவங்க எல்லாம் கிடையாது. இவங்களோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சா நிறைய பேருக்கு வந்து சர்ப்ரைசிங்கா தான் வந்திருக்கும். ஷீலாவோட தாத்தா வந்து ஃபேமஸ் ஆர் சந்திரன். இவர் ஒரு கேமராமேன் மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் ஷூட் பண்ண ஃபிலிம்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் தான் ரத்த கண்ணீர். அந்த ஃபிலிம்ல வர பல வசனம் இன்னைக்குமே வந்து ட்ரெண்டா இருக்கிறதுக்கு ரீசனே அவரோட ரைட்டிங் ஸ்கில் தான். அந்த காலத்திலேயே சினிமா வந்து உயிரை வந்து நேசிச்ச ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சினிமாட்டிக் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே ஷீலோட பிகினிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருந்துச்சு. அந்த ஃபேமிலியில இருந்து பிறந்த ஷீலா சினிமாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் ஒன்றும் ஆகல. அவங்க ஸ்டார்ட் பண்ண கெரியர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் டான்ஸரா தான். அதுவும் எங்கன்னு தெரியுமா? ஃபேமஸ் டான்ஸ் டைரக்டரா வந்து நடத்துற டான்ஸ் கிளாஸ்ல தான் வந்து டான்ஸ் கத்துக்கிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் வந்து கலா மாஸ்டர் ரன் பண்ற டான்ஸ் கிளாஸ்ல வந்து டான்ஸ் பிராக்டிஸ் வந்து பண்ணிருக்காங்க. அங்கிருந்து தான் இவங்களோட லைஃப் வந்து மெதுவா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிலிம் வந்து பேக்ரவுண்ட் குரூப் டான்ஸ்ல வந்து ஆடுறதுக்கு வந்து சான்ஸ் வந்திருக்கு. இப்படிதான் இவங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே பாத்தீங்கன்னா கேப்டன் நடிச்ச அலெக்சாண்ட்ரா ஃபிலிம்ல தான் வந்து டைட்டில் சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுறது தான். அதுக்கப்புறம் காதலை நிம்மதி, லவ் டுடே, இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ல வந்து டைட்டில் சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. தை பிறந்தாச்சு அப்படின்னா ஃபிலிம்ல வர சிரிப்பு கொஞ்சம் கடன் கூட ஸ்நேகிதா அப்படின்னு ஒரு சாங் வரும். இந்த சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுறதே இவங்க தான். அந்த சாங்குக்கு வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆடும்போது பிரெக்னெண்டா இருந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்றதுதான் ஈவன் மோர் சர்ப்ரைசிங் நியூஸா வந்து இருக்குது. ஒரு பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஆடி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வெளியில இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது அது ஒரு சாதாரண சாங் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த சாங்குக்கு பின்னாடி ஒரு பொண்ணோட லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. விஜயகாந்தோட சாங்ஸ் மட்டும் இல்ல, கள்ளழகர் மாதிரி பிலிம்ல வந்து கல்யாண சாங்ஸ்லயும் இவங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. இப்படிதான் வந்து பல வருஷமா பேக்ரவுண்ட் டான்ஸரா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. மேரேஜ், ஃபேமிலி லைஃப்ல வந்து பேர்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து சீரியல் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் வந்து நிறைய சீரியல் வந்து நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு மக்கள் மத்தியில வந்து ட்ரூ ஐடென்டிட்டி சிறடிகாசி சீரியல் மூலமா தான் வந்திருக்கு. பல வருஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ரியல் சக்சஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு சிறடிகாசி சீரியல் மூலமா பீப்புள்ஸ் ஹார்ட்ல இருந்து ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ ரொம்ப பிஸியான சீரியல் ஆக்ட்ரஸ் அந்த ஷீலா வந்து சேஞ்ச் ஆயிட்டாங்க. செக் அம்மா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம மீம்ஸ்மே பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு தான் வந்து இருக்குது. அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். ஆனா அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி பல வருஷத்தோட கஷ்டம், வெயிட்டிங், எஃபர்ட், அவமானம், செல்ஃப் கான்பிடன்ஸ், இப்படி இது எல்லாமே இருக்குது அப்படின்றது வந்து ட்ரூத்தே. ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸரா வந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரொமினியன்ட் டெலிவிஷன் ஆக்ட்ரஸா வந்திருக்கிறத பார்த்து அது உண்மையிலேயே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான். ஒரு பேக்ரவுண்ட் டான்ஸரா வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களோட லைஃப்ல வந்து இன்னும் நமக்கு தெரியாத நிறைய ஸ்ட்ரகிள் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. அந்த உண்மை எல்லாமே வெளியில வந்துச்சுன்னா செக் அம்மாவை பாக்குற பார்வையே வந்து சேஞ்ச் ஆகும். ஷீலாவுக்கு இந்த சக்சஸ் வந்து ரொம்ப லேட்டா வந்திருக்கலாம். ஆனா இவங்க வந்து உண்மையிலேயே வந்து டிசர்வ் பண்ண சக்சஸ் இதுதான். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சின்சியர்லி இவங்களை வந்து நான் பிரைஸ் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.